நான் தான் அவங்க டேக் ப்ரோ கினிதான் வேலை பற்றி பார்க்க போகிறோம்னா பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியல. பிகாஸ் இது வந்து நம்ம புது வீட்டில் இந்த ஷூட்டை வந்து எடுக்கிறோம் ஃபஸ்ட் டைம் வந்து. ஸோ அதனால் வந்து ரூமில் எதுவுமே ரெடி பண்ணல. ஸோ இங்கே இருக்க நிறைய வேலையெல்லாம் போய் விட்டுருக்கேன். ஆனால் இப்போ எதுக்கு நான் வந்திருக்கேன்னா, இப்போ நம்ம புதுசாக நம்மளோட ஸ்டூடியோ அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச சில பேர் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுன்னா கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குமே, பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாம் ரிவ்யூ கூடவே அன்பாக்சிங் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லை அதில் ஆல் வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ண மாட்டா நான் போகிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோ எடுக்கலாம். I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. இப்போ இந்த பாக்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போயா. ஸோ இந்த மைக்கு சொல்லணும் பார்த்தோன்னா இது ஒரு 800 rupees, அதாவது 700 800 அப்ராக்சிமேட்டாக தெரியல. நான் ஆர்டர் பண்ண ஆஃபரில் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து 700 ரூபா போட்டுருந்து. ஸோ இது ஒரிஜினலாக கேட்டிங்கன்னா எஸ் இது ஒரிஜினல் தான். ஸோ இந்த மாதிரி ஃபேக்கும் இருக்குது, ஆனால் ஒரிஜினலுக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ஓகேங்களா. தென் அடுத்தது பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா. ஆல்ரெடி பிரிச்சிட்டேன், யாரும் கோச்சிக்காதீங்க, ஏன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. ஓகே டப்பாவை கொஞ்சம் போட்டேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வாரண்டி கார்டு போட்டிருக்காங்க. ஸோ சைனாவில் இது என்ன தேவையான வாரண்டி கொடுக்குறது. அடுத்ததாக ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அடுத்தது இப்போ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா இருக்குது, இந்த பவுச் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு போயா ஸ்டிக்கரு, சூப்பர் போயா ஒரு போயா ஸ்டிக்கர் இருக்குது. அண்டு இதுக்கான ஏர் டிப்ஸ், அந்த பேட்ரிஸு, அந்த நாய்ஸ் கேன்சல் பவுச்சு அண்ட் டெஸ்க் மைக்கு. ஸோ ஓகே இந்த 3 விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை தூக்கி தள்ளிடுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுக்கு பற்றி பார்க்குறது முன்னாடி இப்போ நம்ம என்னென்ன தூக்கி. ஸோ இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அன்பாக்சிங் பண்ணுவேன். இது அந்த மைக்கு கிளிப்பு போகிறது, இது நாய்ஸ்க்கு இதுங்கிறது போகிறது. அது நடுவில் இல்லாமல் இது சின்னதாக பேட்ரி. ஸோ அடுத்தது இது கேமராலே இன்செட் பண்ணுறது ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். அடுத்ததாக மைக்கு. ஸோ இந்த மைக்கை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ இது ஒரு 3.5 mm ஜாக்கு. ஸோ அதனால் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் கண்டென்சர். ஸோ இதுதான் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமரா அண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா மோடுக்கு போயிடும், அண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் மோடுக்கு வந்துடும் ஓகேங்களா. இதுதான் நம்ம கவனமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தென் அடுத்ததாக மைக். ஸோ இதோட கிளாரிட்டி இப்போ எப்படி இருக்குன்ட்டு இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபிட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ நான் பேசுகிறதுக்கு இப்போ நான் எதுக்கு இந்த ஷார்ட் இப்போ நான் இங்கே இருக்கிறதுனா உள்ளே எக்கோ அடிக்கிறதுனால இப்போ என்னால் சரி எந்த ஒரு அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணி பார்த்தேன் இந்த மைக்கு. ஸோ ரெண்டுமே ஈவனாக தான் இருக்கும், உங்களுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியாது ஓகேங்களா. இடம்லாம் ஃபில் ஆனால் தான் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ இது நார்மலாக டேக் எடுக்குது. ஸோ இப்போ நம்ம இப்போ அந்த மைக்கை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ கண்டென்சரை ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஆன் பண்ணோன்னே இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறது இந்த இடத்துல லைட்டாக எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நாய்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது இதை கேமராஸை நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணோன்னே இந்த கண்டென்சரோட ஒர்க்கிங்கோட அந்த எஃபிஷியன்ஸை இப்போ நீங்கள் பர்ஃபார்மன்ஸை இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குது கிளாரிட்டி நீங்களே உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ அதே காலி ரூமில் நான் எடுத்திருந்தேன்னா சீரியஸாக இதோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கே தெரியல. ஆனால் வெளியே வந்துட்டு பேர் தான் ஸோ இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் இப்போது இந்த இடத்துல நான் இந்த ஷூட் எடுக்கிறேன். ஸோ இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் இது ரேட்டிங் எல்லாத்துக்குமே நான் வேறு லெவல், ஐ மீன் 5 ஸ்டார் தான் கொடுப்பேன் ஓகேங்களா. ஸோ ஒரு 800 ரூபாய்க்கு ஒர்த்தாக கேட்டிங்கன்னா சீரியஸாக இது ஒர்த்து தான் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கேஜெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் போடணும்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ ஃபாலோ பண்ணாத மட்டும் பெருசு கிடையாது எப்போவுமே. ஸோ அதே மாதிரி நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், புதுசாக எதனா இருந்தால். ஸோ இப்போ நிறைய அவேர்னஸ் கண்ட்ரோல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே உங்களுக்கு எதனா எனக்கு இதை பற்றி போடுங்க, ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்குது இதை பற்றி நீங்கள் போடணும்னா தாராளமாக போடுவேன்.
ஸோ அது எந்த ஒரு விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணணும். ஸோ அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் அனுப்பலாம், ஒரு 1 day 1 or 2 hour டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும் தவிர அதுக்கு மேலே நாங்கள் டிலே பண்ண மாட்டோம். ஸோ என்ன இருந்தாலும் நம்ம உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ லவ் யூ கைஸ், பை பை. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். மாற்றம் முறையமானது. நன்றி, வணக்கம்.